ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடன விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். தாவீது அக்கோட்டைக்குள் நுழைந்ததன் காரணமாக தாவீது நகர் என்று அழைக்கப்பட்டது. அவர் கிழக்கில் இருந்த பள்ளத்தை நிரப்பி நகரை சுற்றிலும் மதில் எழுப்பினார். யோவாபு நகரின் ஏனைய பகுதிகளை பழுது பார்த்தார். கிழக்கு பகுதியில் இருக்கிற கோட்டையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த ஒரு மில்லோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. MILLO மில்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க அப்படி சஸ்டெய்னிங் வால். நம்ம பெரிய ஒரு கோட்டையை கட்டுறாரு. அந்த கோட்டைக்கு சரிந்து போகாதபடிக்கு ஒரு மில்லோவை கட்டுறாரு. அதுதான் அந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. அதே போலவே தாவீது எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாரோ அந்தந்த இடத்துலாம் கோட்டை கொத்தளங்களை சரி செய்தார், அரண்மனைகளை கட்டினார். பிற்பாடு பெரிய கட்டிடக்கலை வல்லுநராகிய சாலமோன் வருவார். அதற்கு முன்பாக இருக்கின்ற கோட்டையை பழுது பார்ப்பது, சீரமைப்பது இவற்றின் பணிகளை தன் படைத்தரகளின் துணையோடு அவர் செய்து முடிக்கின்றார். படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆமாம், படைகளின் ஆண்டவர் தாவீதோடு இருந்ததால் தாவீதின் புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தது. அருமையான வார்த்தை. பாருங்களேன், ஒரு பஞ்ச் லைன் அடிச்சிடுறார் குறிப்பிட்ட ஆசிரியர். ஒவ்வொரு புத்தகத்திலும் தாவீதை பற்றி, அவருடைய அரசாட்சியை பற்றி, அவருடைய அரசனுடைய வலிமையை பற்றி, அவர் வெற்றி பெற்ற கோட்டையை பற்றி சொல்லி வந்தவர். எப்படி இதெல்லாம் வந்துச்சு? ஆண்டவர் அவரோடு இருந்ததனால். ஆண்டவரோடு இருந்ததனால் அதான். இப்போ எவ்வளோ அழகான ஒரு தியாலஜியை, எவ்வளோ அழகான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை உருவாக்குறார். நீ வாழ்க்கையில் உயர வேண்டுமா, வெற்றி பெற வேண்டுமா, ஆண்டவனோடு இருப்பாராக இருந்து கொள்கிற அதான் பியாத்ரிஸ் அப்படின்ற ஒரு சகோதரி இருந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய மகள் லண்டனிலே நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருந்தார்கள். நிறைய பணம் செலவழித்து அங்கே சென்று பணி செய்து கொண்டிருந்தார்கள். ஓராண்டு முடிந்தது. ஆனால் என்னால் அடுத்த ஒர்க் பர்மிட் வரல. அவருடைய கனவு பிரகாரம் 4 அல்லது 5 ஆண்டுகள் வேலை செய்துவிட்டு பிறகு குடும்பத்தோடு இங்கே ஒரு குடும்பத்தை செட்டலாம் அல்லது குடும்பத்தை அங்கே அழைத்து சென்று அங்கே குடும்பத்தோடு வாழ்வது என்றெல்லாம் அவருடைய எண்ணம். அவருடைய கடிதம் 48 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வரவில்லை என்றால் உங்கள் விசா கேன்சல் செய்யப்படும் என்று செய்தி வருகிறது. கண்ணீரோடு புலம்புகிறார்கள், கண்ணீரோடு அழுகிறார்கள். அந்த சகோதரி, அவருடைய அம்மா இங்கே பதைத்து நிற்கிறார். என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரை போல நிமிடத்துக்கு நிமிடம், மணிக்கு மணி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ண கேட்டாங்க, இந்த மாதிரி ஃபாதர் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறோம், அந்த பிள்ளைங்க வந்துச்சுன்னா திரும்பி போகிறது முடியாது, அது பெரிய ப்ராசஸ்ஸு, முடியாது, கடவுள் எங்கள் மேல் இறக்கமாக இருக்கணும்னு வேண்டிங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நான் ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், அம்மா நீங்கள் இறை இறக்கத்தை தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த 3 மணிக்கு இறை இறக்கத்தை பக்தியோடு நீங்கள் ஜெபிப்பீர்கள், பக்தியோடு குடும்பத்தோடு ஜெபிப்பீர்கள், அப்பாவும் அம்மாவுமாக அம்மையிருந்து ஜெபிப்பீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பாரம்பரிய அந்த இறை இறக்கத்தினுடைய பக்தி உங்களை காப்பாற்றும் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு நான் தூங்க போயிட்டேன். அவங்களுக்கு அன்றைக்கி நைட்டு 12 மணியோட 48 மணி நேரம் முடியுது. நான் தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணிக்கு எந்திரிச்சிட்டு செல்லில் பார்த்தாக்க அந்த அம்மா மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க, விசா கிராண்டட், ஒர்க் பர்மிட் அப்டைன்டு அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்கிறாங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க, ஆண்டவர் அவர்களோடு இருந்ததனால் அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றார்கள், மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியை பெற்றார்கள். ரொம்ப அழகான ஒரு திருப்பாடல் ஒன்று இருக்குது. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு வீடும் ஆண்டவர் தம் பீடத்திலேயே அமைத்து தந்தார் என்று ஒரு திருப்பாடல் இருக்குது. ரொம்ப அழகான இறைமொழி அது. அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி. இந்த அடைக்கலான் குருவி இத்தினூண்டு தான் இருக்கும், தகைவலான் குருவி இத்தினூண்டு தான் இருக்கும். இது எங்கே போய் தங்கிறது இடமே இல்லை. ஆனால் என்ன பண்ணாராம், பீடத்திலே தங்கிக்கன்னு விட்டாராம். யாரோ கை வைப்பாங்களே பீடத்து மேலே, கை வைக்க முடியாது, அங்கேயே தங்க வச்சாரு. அடைக்கலான் குருவிக்கு கூடும் தகலான் குருவிக்கு வீடும் ஆண்டவர் தம் பீடத்திலே அமைத்து தந்தார் என்று சொல்லி
ஆண்டவரையே நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னால் அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டு. தாவீது அதைத்தான் செய்தார். அதான செய்தார். ஒவ்வொரு காரியத்துக்கு முன்பாகவும் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா என்று அவர் பார்த்து கொண்டார். இதுக்கு அடுத்து வருகிற செய்தியை பார்த்தோம்னா இன்னும் மனசே உருகி போகும். அவ்வளோ அழகான ஒரு செய்தியை நம்ம சந்திக்க இருக்கிறோம். அரசர் தாவீதின் படைச்சிறப்புகள் சாமி. ஆண்டவர் இஸ்ரேலை குறித்து உரைத்த வாக்கின்படி தாவீது அரசராவதற்கு இஸ்ரேல் மக்கள் அனைவரோடும் அவருக்கு உறுதுணையாய் இருந்த அவருடைய ஆற்றல்மிகு வீரர்களின் தலைவர்கள் இவர்களே. தாவீதின் ஆற்றல்மிகு வீரர்களின் பெயர் பட்டியல்: அக்மோனியின் மகன் யோசேபயாம், இவர் 30 தலைவர். தம் ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர். அவரை அடுத்து அகோகி ஆகிய தோதாவின் மகன் எலையாசர், இவர் மாவீரர் மூவருள் ஒருவர். பெலிஸ்தியர் போரிட படை திரண்டு கொண்டு வந்தபொழுது பஸ்தம்மிம் என்ற இடத்தில் இவர் தாவீதுடன் இருந்தார். வார்கோதுமை பயிர் நிறைந்த ஒரு வயல் அங்கிருந்தது. மக்களோ பெலிஸ்தியருக்கு அஞ்சி ஓடினார்கள். அப்பொழுது அவர்கள் அவ்வயலின் நடுவே நின்று கொண்டு அதை காத்து பெலிஸ்தியரை முறியடித்தார்கள். இவ்வாறு ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தருளினார். பெலிஸ்தியரின் படை ரபியும் பள்ளத்தாக்கில் பாளையம் இறங்கி இருந்தபோது 30 தலைவருள் 3 தாவீது தங்கியிருந்த அதுல்யாம் என்ற கற்குகைக்கு சென்றனர். தாவீது கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியரின் பாளையம் பெத்லகேமில் இருந்தது. ஒரு நாள் தாவீது பெத்லகேம் நுழைவாயில் உள்ள கிணற்றிலிருந்து கொஞ்சம் நீரை யாரேனும் குடிக்க கொடுத்தால் நலமாக இருக்கும் என்று ஆவலுடன் கூறினார். அப்பொழுது அந்த 3 பெலிஸ்தியரின் பாளையத்தின் உள்ளேயே துணிந்து சென்று பெத்லகேம் நுழைவாயில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தனர். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்களே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் 3 இத்தகைய செயல்களை செய்தனர். ஓகே, இப்போ ஒரு 3 செய்திகளை நம்ம பார்ப்போம். அது தொடர்ந்து அடுத்த செய்திகளை கடந்து செல்வோம். இப்போ தாவீது இப்போ இந்த குறிப்பேட்டின் ஆசிரியர் ரொம்ப அழகாக செய்தி சொல்கிறார். மக்கள் தாவீதோடு, கடைசியில் இறைவன் தாவீதோடு என்று சொல்லி அழகான ஒரு முத்தாய்ப்பை வைக்கிறார். மக்களும் படை வீரர்களும் படை தளபதிகளும் பெரும் போர் வீரர்களும் தாவீதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். ஆண்டவர் அவரோடு இருந்தார். அப்போ இருபக்கத்தினுடைய துணையும் அவருக்கு இருக்கிறதை ஆசிரியர் அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். அதே போலவே வரலாற்று நிகழ்வை ஆசிரியர் தொகுத்து தருகிறார். இறுதியில் தன் பங்கிற்கு, நான் ஏற்கனவே அங்கே இருக்கிற வரலாற்று இணைச்சட்ட வரலாற்று நூலில் இருக்கிற 1 அரசர் 2 அரசர் அல்லது 1 சாமுவேல் 2 சாமுவேல் பொறுக்கி எடுத்து சொல்லலை, நான் என்னுடைய சொந்தத்தில் சொல்கிறேன் என்பதை போல தன்னுடைய மரபுக்கு, தன்னுடைய இயல்புக்கு அவருடைய அறிவுரையும் அவருடைய ஆன்மீகத்தையும் அங்கே புகுத்தி காட்டுகின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது 3 செய்திகளை சொல்கிறோம். ஒரே ஈட்டியால் 300 பேரை ஒரே நேரத்தில் குத்தி கொன்றவர் அவர் என்றார். எதுக்காக சொல்கிறாங்கன்னாக்க, சற்று மிகைப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தாலுமே கூட மிகுந்த பராக்கிரமசாலிகள், மிகுந்த போர் தந்திரம் மிக்கவர்கள், மிகுந்த போர் வீரம் மிகுந்தவர்கள் தாவீதோடு இருந்தார்கள். ஆகவே தாவீது எதற்கும் அஞ்ச தேவையில்லை, அவருக்கென்று வழியாக இருந்தார்கள் என்று முதல் காரியம். 2வது பாருங்க, பெலிஸ்தியர்கள் வார்கோதுமை இதுக்குள்ள வராங்க. என்ன பண்ணுவாங்க? ஒன்று வார்கோதுமையை அறுத்துட்டு அறுவடை எள்ளிட்டு போயிடுவாங்க, அல்லது நெருப்பு வச்சு விட்டு நஷ்டம் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இவங்க வார்கோதுமை களத்தில் நின்று பெலிஸ்தியர்களை அடித்து விரட்டி துரட்டி அடித்து விட்டு பாதுகாத்துட்டு இருக்கிறார்கள். அப்போ தாவீது அங்கே இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்லுகிறது? எப்பேற்பட்ட எதிரிகம் வந்தாலும் தாவீதோடையே நாங்கள் இருப்போம், அவரை காப்போம், அவருடைய சொத்தை காப்போம் என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த ஒரு 2ஆம் நிலையை நம்ம பார்க்குறோம். 3ஆவதாக பார்க்குற காட்சி ரொம்ப அருமையான காட்சி. அதுல்லாம் கற்குகைக்குள்ளாக தாவீது இருக்கிறார். அப்போ தாகமாக இருக்குது. தாகமாக தண்ணி கேட்குறாரு. தண்ணி கேட்கல என்ன சொல்லி சொல்கிறாங்க? பெத்லகேம் நுழைவாயிலில் ஒரு கிணறு இருக்குது, அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு இவங்க பதுங்கி உயிரை பயணம் வச்சு போய் எடுத்துகிட்டு தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி எடுத்துகிட்டு தாவீது கோலையில் வச்சு கொடுக்குறாங்க. குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தாவீது சொல்கிற வார்த்தை பாருங்க, ரொம்ப அழகான வார்த்தை. 18ஆம் வசனத்தை வாசிப்போமே.
அப்பொழுது அந்த மூவரும் பெலிஸ்தியரின் பாளையத்தினுள்ளேயே துணிந்து சென்று பெத்லகேம் நுழைவு வாயிலில் இருந்த கிணற்று நீரை மொண்டு தாவீதிடம் கொண்டு வந்தனர். தாவீதோ அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதை குடிக்க மனம் விரும்பாமல் ஆண்டவருக்கென்று அதை கீழே கொட்டிவிட்டார். அந்த வாக்கியம் பாருங்க. ஆசிரியர் குறிப்பேட்டின் ஆசிரியர் ஒரு வரலாற்று நிகழ்வு, தண்ணி கொண்டு வராரு, குடிக்க போறாரு. இந்த வீரர்கள் ஒருவேளை செத்திருந்தா அவங்க ரத்தத்தில் நம்ம குடிச்சிருப்பேன், வேண்டாம் அப்படின்னு கொடுக்கிறார். அது அப்படி சொல்லாம ஆண்டவருக்கென்று அதை கீழே கொட்டிவிட்டார். ஸ்பிரிச்சுவலைசிங் தி பியூட்டிஃபுல் ஹியூமன் எஃபெக்ட்ஸ். ரொம்ப அழகா மனித நேயம், மனித நம்பிக்கை, அவருடைய பிரமாணிக்கத்தை பாராட்டுகின்ற ஒரு மனம், பெருந்தன்மை. எனக்காக நீ உயிரை வச்சு துணிஞ்சிங்கடா, டே தங்கம்டா நீங்க, சிங்கங்கடா நீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு தண்ணி கீழே ஊற்றிட்டார். ஊற்றும் போது என்ன சொல்லுது? ஆண்டவருக்கென்று கீழே ஊற்றார் என்று குறிப்பிட்ட ஆசிரியர் ஒரு இடைச்செருக்களை செருகுகிறார். செய்து எதை செய்தாலும் என்ன நேர்ந்தாலும் எப்பொழுதும் என்று பவுலடிகளார் ஒரு அழகான வாக்கியத்தை சொல்றார். என்ன செஞ்சாலும் கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்க, கடவுளுடைய மகிமைக்காக செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போ நன்றியோடு கூடிய ஜெபத்தின் வீரராக தாவீது அதை குடிக்க மனமில்லாமல் அதை ஆண்டவருக்கென்று கீழே கொட்டிவிட்டார். இந்த ஆண்டவருக்கென்ற வார்த்தை தான் மிக அழகான வார்த்தையா இருக்குது. ஆண்டவருக்கென்று அவர் கொட்டிவிட்டார். பார்ப்போம். இதை நான் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அது ஓத்து, வாக்குறுதி, உறுதிமொழி, ஆண்டவர் வாக்கு கொடுப்பது. இதை நான் செய்யாமல் இருப்பேனாக. தொடர்ந்து வாசிப்போம். நான் இதை செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. தங்கள் உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாத இந்த மனிதரின் இரத்தத்தை நான் குடிப்பது எப்படி? இவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது இந்த தண்ணீரை கொண்டு வந்தார்களே என்று கூறி அதை குடிக்க மறுத்துவிட்டார். அந்த மாவீரர் மூவரும் இத்தகைய செயல்களை செய்தனர். இப்போ ஆசிரியர் ஒரு அழகான வார்த்தையை சொல்றாரு. இந்த மாபெரிய செயலை அந்த 3 மனிதரும் அவருக்காக செய்தார்கள். அவருக்காக உயிரையும் துச்சம் என மதித்து, உயிரே போனாலும் பரவாயில்லாம், அரசர் தண்ணி கேட்கிறாரு, நாம் கொண்டு வருவோம் என்கின்ற துணிகரமான ஒரு தியாக உள்ளத்தோட, வீர உள்ளத்தோட இருந்தாங்க. இப்படிப்பட்டவங்க தான் தாவீதுடைய படையில் இருந்தாங்க என்று அவர் சொல்லும்போது மகிழ்ச்சி, மனநிறைவு, சமாதானம், சந்தோஷம் இல்லைங்களா? அதுதான் நம்ம இப்போ 20ஆம் வசனத்தை வாசிப்போமே. யோவாபின் சகோதரராகிய அபிசாய் 30 தலை சிறந்தவர். இவரே தம் ஈட்டியால் 300 பேரை கொன்றவர். எனவே அவர் 30 பெயர் பெற்றவராய் இருந்தார். இவர் 30 மிகுந்த புகழ் பெற்றவர். எனவே அவர்களுக்கு தலைவராய் இருந்தார். ஆயினும் முந்தின மூவருக்கு இவர் சமமானவர் அல்லர். 22 கப்சியரை சார்ந்தவரும் வலிமை மிக்கவருமான யோயாதாவின் மகன் பெனாயா வீரச்செயல்கள் பல புரிந்தவர். அவர் மோவாபிய வீரர் 2 கொன்றார். மேலும் உறைபனி நாளில் ஒரு குழியினுள் இறங்கி அங்கிருந்த சிங்கத்தை கொன்றார். 5 முழ உயரமுடைய ஒரு எகிப்தியனையும் இவர் கொன்றார். அந்த எகிப்தியன் கையில் தறிக்கட்டை போன்ற ஈட்டி இருக்கையில் இவர் ஒரு தடியோடு அவனுக்கு எதிராக சென்று அந்த எகிப்தியன் கையில் இருந்த ஈட்டியை பறித்து அதே ஈட்டியால் அவனை கொன்றார். யோயாதாவின் மகன் பெனாயா இத்தகைய செயல்களை செய்து மாவீரர் மூவருள் பெயர் பெற்றவராய் இருந்தார். 30 இவர் முதல்வராய் இருந்தாலும் முந்தின மூவருக்கு இவர் இணையானவர் அல்லர். இவரையே தாவீது தம் மெய்க்காப்பலருக்கு தலைவராக நியமித்தார். ஓகே, இப்போ ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் யோயாதினுடைய மகனாகிய பெனாயாவை பற்றிய ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். குறிப்பிட்ட ஆசிரியர் தாவீதுக்காக எவ்வளவு வீர செயல்கள் புரிகின்ற படை வீரர்கள் அங்கே இருந்தார்கள், அவருடைய வீரங்கள் என்ன என்பதையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார். இப்போ 2 காரியங்கள் செய்யலாம். ஒன்று இதுவரைக்கும் எங்கேயாவது தாவீதுடைய வீரத்தை பற்றி பேசினாரா? கோலியத்தை அடித்து நவுசத்தை பற்றி பேசினாரா? பிலிஸ்தியர் ஓட வரட்டதை பற்றி பேசினாரா? பேசலை. ஆனால் அவருடைய படை வீரர்களுடைய பராக்கிரமத்தை, அவருடைய படைவர்களுடைய வீரத்தை, விவேகத்தை, அவருடைய தியாக உணர்வை, அர்ப்பண உணர்வை அழகாய் படம் பிடித்து காட்டுகிறார். ஆக பிற்பாடு வருகின்ற செய்திகளிலே தாவீதை பற்றிய வீரம் வரும்போது நாம் மிகைப்படுத்தப்பட்டதாகவோ அல்லது உயர்வு நிகழ்ச்சியில் சொல்வதாகவோ அது இருக்காது என்பது ஆசிரியருடைய அழகான தயாரிப்பாக இருக்கிறது. பெனாயா பாருங்களேன், எகிப்தியன் ஒருவன்
5 அடி 6 அடி உயரம், 5 முழமாங்க சாமி. 5 முழம்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலாக வந்து அந்த எண்கள் வந்து ஒரு சில சமயத்திலே தவறாக இருக்கலாம். தவறாக இருந்ததுன்னா மாறுபட்ட கணக்கீடாக இருக்கலாம். என்னன்னாக்க அவர் வந்து அவ்வளோ உயரமும் வாட்டசாட்டமாக இருக்கிற அந்த மனிதன் ஒரு குத்தீட்டியை வைத்துக்கொண்டு வருகிறான். அவன் ஐடியை பிடிங்கி அவனே சொருவி இருக்கிறாரு என்ற ஒரு செய்தியை சொல்வதன் மூலமாக பெனாயா எவ்வளோ பெரிய வீரன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மெய் காப்பாளனுக்கு தலைவராக நியமிக்கிறார். அதாவது தாவீதினுடைய மெய் காப்பாளனுடைய தலைவர் என்பது சும்மா இல்லை. அவன் எவ்வளோ பெரிய வீரன், எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய திறமசாலி. அவனை தான் வந்து தாவீது தன்னுடைய மெய் காப்பாளனாக வைத்தார் என்று அந்த மெய் காப்பாளனுக்குரிய ஒரு முகவரியை அந்த இடத்துல அவர் தருகின்றார். அடுத்த பகுதி வாசிப்போமே. படையின் மாவீரர் பின்வருமாறு. படையின் மாவீரர் பின்வருமாறு: யோவாபின் சகோதரர் அசாயேல், பெத்லகேமை சார்ந்த தோதாவின் மகன் எல்கானான், அதோரியானான சம்மோத்து, பெலோனியனான ஏலேசு, தெக்குவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனத்தோத்தியரான அபியேசர், ஊசாத்தியரான சிபெக்காய், அகோகியரான ஈலாய், நட்ரோபாயரான மகராய், நெட்ரோபயரான பானாவின் மகன் ஏலேது, பென்யமினின் குலத்தில் கியேவாவை சார்ந்த இரிபாயின் மகன் இத்தாய், பிரித்தோனியரான பெனாயா, காகாசு நீரோடை பகுதியை சார்ந்த ஊராய், அர்பாத்தியரான அபியேல். இப்போ வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபரின் பெயரையும் ஆசிரியர் குறிப்பிட்டு இவர்களெல்லாம் தாவீதினுடைய மிகச்சிறந்த படை வீரர்கள், 30 தலைவர்கள் அல்லது வந்து 50 தலைவர்கள் என்று அவர் படம் பிடித்து காட்டி அவருடைய முக்கியத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார். இது 2 வகையில் நாம் வந்து முதலாவது 1 முதல் 9 வரை உள்ள அதிகாரங்களிலே தலைமுறை பட்டியலை நாம் படித்தோம். தலைமுறை பட்டியலை படிப்போம். அந்த தலைமுறை பட்டியலில் இருக்கிற இப்போ இங்கே காண்கின்ற ஒரு சில பெயர்கள் அங்கேயும் வருகிறது, அங்கே இருக்கிற பெயர்கள் இங்கேயும் வருகிறது. எதை குறித்து காட்டுகிறது என்று சொன்னால், தலைமுறை பட்டியல் சில சமயங்களிலே இந்த போர் அல்லது சென்சஸ் என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கணக்கெடுப்பு தொகையுடைய பெயர்களிலிருந்தும் அந்த தலைமுறை பட்டியல் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஒரு கருத்து வருகிறது. ஆகவே தான் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த வரிசை கிரமங்கள் நமக்கு வந்து தலைமுறை பட்டியலுக்கும் உதவுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை அவர்களே, மிகவும் அழகான ஒரு பகுதியாக இந்த 11ஆம் அதிகாரம் அமைந்திருக்கிறது. இதில் தாவீது மற்றும் யூதாவின் அரசராதல் என்ற ஒரு பகுதியிலே தாவீதின் படைச்சிறப்புகளை பற்றி சொல்கின்ற பொழுது நாம் அழகாக சொல்கின்றோம். அந்த மூவருக்கு இணையாக ஒரு திறமையாக இருந்தாலும் சரி, இந்த மூவருக்கு இவர் இணை இல்லை, இந்த மூவருக்கு இவர் இணை இல்லை, இந்த மூவருக்கு இவர் இணை இல்லைன்னு சொல்லி அந்த மூவரை தன் அருகில் வைத்துக்கொண்டு அவர்களை மிக உயர்ந்த பதவிகளிலே அவர் அரசர் அமைத்ததை நாம் பார்க்கின்றோம். பின்பாக அரசரோடு இருந்த மக்கள் யார் யார், எவரெல்லாம் மாவீரராக இருந்தார்கள், ஒவ்வொரு இனத்திலிருந்தும் குலத்திலிருந்தும் இடத்திலிருந்தும் என்று அவர்கள் பெயர்கள் வரிசையாக வருவதை பார்க்கின்றோம். இவ்வாறாக ஒரு அரசர் அவரின் படைத்திறமை, அவரின் ஆளுமை, படைகளின் அரசராக அவர் எவ்வாறு இருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது இந்த 11ஆம் அதிகாரத்திலே நம்ம வரையறுத்து கொடுப்பதை பார்த்திருக்கின்றோம். இந்த பகுதி அரசரை பற்றி, அரசவையை பற்றி, படைத்தலைவரை பற்றி சொல்கின்ற பொழுது வாழ்வியல் பாடம் என்னவாக இருக்கும் என்பது எனக்கு மிகவும் ஒரு டவுட்டாகவே இருக்கு சாமி. அரசை பற்றியே சொல்லிட்டு இருக்காரு, இதுல வாழ்வியல் பாடம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். இப்போ வந்து ஒரு சின்ன 4 கருத்துக்கள் மட்டும் சொல்கிறோம். முதலாவது, இந்த குறிப்பேட்டின் ஆசிரியர் வரலாற்று இணைச்சட்ட நூல் ஆசிரியருடைய கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி இங்கே கொடுக்கிறாரா என்று சொன்னால் இல்லவே இல்லை. ஏனென்றால் பல புதிய கருத்துக்களும் இருக்கிறது. தலைச்சிறந்த படை வீரர்களுடைய பட்டியல் அங்கே இருக்கிறது. அதை போலவே வரலாற்று நூல்களில் நம்ம காணாத தண்ணீரை, அதுல்லாம் கோயிலுக்கு இருக்கிற தாவீது தண்ணீரை குடிக்காமல் விட்டது செய்தி இங்கே புதிதாக இருக்கிறது. அதோடு கூட இறையியலை அழகாய் தொகுத்து தருகிறார். வரலாற்று நூல்களில் நாம் காண்கின்ற போது நாம் ஆண்டவர் பேசுவார், மக்கள் கேட்பார்கள். இங்கே ஆசிரியர் பேசுகிறார், நாம் கேட்கிறோம். ஆசிரியர் பேசுகிறார், ஆண்டவர் அவரோடு இருந்தார், ஆண்டவர் சொன்னபடி அவர் நடந்தது. இது வந்து ஒரு டியூட்டர் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்கிறார், டே இங்கே பாடுறா, டே அங்கே பாடுறா, டே அதை பாடுறா என்று சொல்லுகிற ஒரு டியூட்டரிங் வந்து நம்மளுக்கு அழகாக நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது
ஒரு 4 செய்திகளை பார்க்கிறோம். இந்த அதிகாரம் தாவீதை அழகான ஒரு ஆயனாக படம்பிடித்து காட்டுகிறது. ஆயனாக படம்பிடித்து காட்டும்போது அவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் இஸ்ராயல் மக்களை மேய்த்து என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். ஆடுகளுடைய ஓமை மிக அருமையான ஓமை. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்திலே ஆடுகள் பற்றிய ஒரு அருமையான செய்தியை நாம் சொல்கிறோம். நல்ல ஆயன் கெட்ட ஆயன் என்கின்ற ஒரு செய்திகளை நாம் தெளிவாக காண்கிறோம். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இஸ்ராயல் மக்கள் மேய்த்து நீரே நல்ல ஆயனாக இருப்பீராக என்று அவரே உம்மிடம் சொன்னாரே. அப்புறம் கடவுள் உள்ள கொண்டு வந்தார் ஆசிரியர். இவங்க சொல்ல கிடையாது, ஆண்டவரே உம்மிடம் சொன்னாரே, ஆகவே நீர் எங்களுக்கு அரசனாக இரும் என்று கேட்கிறார்கள். நல்ல ஆயனாக இருப்பது. இன்றைக்கு ஆயனாக இருப்பது எளிது, நல்ல ஆயனாக இருப்பது என்பது சற்று சவாலான பணியாகும். இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது நல்ல ஆயனாக இருப்பதிலே மிகப்பெரிய சவாலாக இருப்பது காம்ப்ரமைசிங் கல்ச்சர். இல்லை, உங்களோட நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆமாம், நீங்கள் சொன்னால் உங்களுக்கு ஆமாம், எல்லாருக்கும் ஆமாம் சொல்லி எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி எல்லாரையும் தட்டி கொடுத்து சாம்ராஜ்யத்தை நடத்தணும். நடக்காத காரியம். கயிறுகளை எடுத்து சாட்டை பின்னி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறாக்களை எடுத்து போங்கள் என்று சொல்லிவிட்டு ஆடு மாடுகளை விரட்டிவிட்டு ஆடைத்து துப்புரவு செய்யக்கூடிய இறைவாக்கினர்களை நாம் தேடுகிறோம். ஆயன் பணி அதுதான், அதுவும் ஆயனுடைய பணி தான். அதே போலவே இரண்டாவதாக இன்னும் ஒரு நல்ல ஆயன் என்கிறவன் தன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பான். தனது சுக துக்கங்களை தாண்டி தன்னுடைய சுய விருப்புகளை தாண்டி வெளியே மக்களோடு மக்களாக நான் சொன்னேனே இல்லை என்று தெரியாது. ஒரு கேரள ஆயர் அவர்கள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறார். பஸ்ஸில் பக்கத்தில் ஃப்ரெண்டு ஒரு முஸ்லீம் சகோதரர் கவலையோடு இருக்கிறார், வழியிலே துடித்து கொண்டிருக்கிறார். என்னையா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய 2 கிட்னியும் பரிதாகிவிட்டது, மருத்துவமனை வீட்டுக்கு செல்கிறேன், சீக்கிரம் நான் செத்து விடுவேன், என் பிள்ளைகள் அனாதை ஆகிவிடுவார்களே என்று கலங்கி தவிக்கிறேன் என்று சொன்னார். இறங்கியவுடன் அந்த ஆயர் அவரை அழைத்து சென்று மருத்துவமனையில் தன்னையும் அவரையும் பரிசோதனை செய்து வைத்து தன் கிட்னி அவருக்கு பொருந்துவதை அறிந்து தன் கிட்னியில் ஒன்றை அவர் கொடுத்தார். நான் எல்லா ஆயர்களும் போய் கிட்னியை கொடுங்க, எல்லா குருக்களும் போய் கிட்னியை கொடுங்க, எல்லா சிஸ்டரும் போய் கிட்னியை கொடுங்கன்னு சொல்ல கிடையாது. அடுத்துடைய தேவையை அறிந்து அதான் போப் பிரான்ஸ் அவர்கள் அழகாய் சொன்னார், கருணை என்பது என்ன? வாட் இஸ் மெர்சி? ஐ ஹாவ் அ பெயின் இன் மை பாடி, யூ ஃபீல் இட் இன் யுவர் ஹார்ட், தட்ஸ் வாட் மெர்சி இஸ் ஆல் அபவுட். அதுதானே சொன்னார், வழி என் உடலிலே, அதை உன் இதயத்தில் உணர்கிறாயா, அதுதான் கருணை என்று சொன்னார். நல்ல ஆயன் அதுதான் செய்வான். வலியும் வருத்தங்களையும் சோகங்களையும் துன்பங்களையும் உள்ளத்தில் உணர்வான். தன் பசும்புல் மேய்ச்சலுக்கு இளைப்பாற செய்வார், குளிர்ந்த நீரென்றே அருந்த செய்வார், கோளும் தடியும் துணையாக இருக்கும். அவன் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நடுவர் அஞ்ச தேவையில்லை. அந்த சங்கீத திருப்பாடல் ஏன் வெளிதாக நாங்கள் சொன்னோம்? நல்ல ஆயனுக்குரிய பண்புகள், நல்ல ஆயனுக்குரிய செயல்பாடுகள், கோளும் ககதியும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மீட்பரின் முன்னோடியாக இயேசுவின் மகனே, தாவீதின் மகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று பர்த்திமேயு கூவுகிறான் இல்லைங்களா? அப்போதான் தாவீதினுடைய உன்னதமான ஒரு பராக்கிரமத்தனம், அவர் உன்னதமான ஒரு பலசாலியான நிலைமை, அவருடைய உண்மையான வீரம் அங்கே விளங்குகிறது.